ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ரொம்ப டயர்டாக வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்கெட் ஒரு 10 கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இருந்தாலும் ஓகே தான். நார்மலாக பிஸ்கெட்டு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்ல ஹீட்டான ஃப்ரையிங் பேனில் 1 கப் துருவன தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி, எண்ணெய் எதுவுமே விட வேணாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காயில் உள்ள ஈரப்பசை நல்லா போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கோகோனட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்படுத்தும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். ரோஸ்ட் பண்ண தேங்காய் துருவலை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஃப்ரையிங் பேனில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க. பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பழைய பிஸ்கெட்டாக இருந்தால் எண்ணெயில் போடலாம். அதுவே ரொம்ப புது பிஸ்கெட்டாக இருந்தால் எண்ணெயில் போடணுன்னு அவசியம் இல்லை. பிஸ்கெட் கொஞ்சம் வெந்த உடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் ஆற வைங்க. ஆற வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கரெக்டாக பவுடராக வராது. நல்லா ஆறினதுக்கப்புறம் பிஸ்கெட்டை நல்லா உடச்சி மிக்சியில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு இனிப்பு பண்ணாலும் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கறதுனால பிஸ்கெட் ஃப்ளேவர் சுத்தமாக தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவலை பாதி இது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் தூள், நாட்டு சக்கரை, தேங்காய் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை நல்லா சின்ன சின்னதாக பிடிங்க. இந்த ஷேப்பில் பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சிருந்த ரோஸ்ட் பண்ண தேங்காய் துருவலில் ஒரு பாலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இருக்க ஸ்டஃபிங் பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.